கரை வேட்டி கட்டி பொட்டு வைக்க வேண்டாம் என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் இருந்து திரு கோவை ராமகிருஷ்ணன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கோவை ராமகிருஷ்ணன். நெற்றியில் பொட்டு வைத்துக் கொண்டு கரைவேட்டி கட்டி கொள்ளாதீர்கள் அப்படின்னு திரு ராசா பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருப்பீங்க. இப்ப திமுக இந்து விரோத கட்சி அல்ல அப்படிங்கறத தொடர்ந்து முதல்வரும் சரி கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் சொல்லி வரும் வேளையில இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி நீங்க பார்க்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் பேசியது சரி என்று சொன்னால் அது ஒரு இந்து விரோதமா பேசுவது அல்ல. தன்னுடைய கட்சி திமுக என்பது பெரியார் அண்ணா கொள்கைகளை கடைபிடிக்கின்ற கட்சி. அந்த பெரியார் அண்ணா கொள்கைகள் என்பது ஒரு பகுத்தறிவு அறிவியல் சார்ந்த பிரிவை கொண்டது. அதை பின்பற்றுவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மையான கொள்கையாகவும் இருக்கின்றது. அவர் பொதுமக்கள் இடத்திலோ அல்லது வாக்காளர் இடத்திலோ அதுபோல கோரிக்கை அளிக்கவில்லை, பேசவில்லை. அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் திமுகவை ஏற்றுக்கொண்டவர்கள் அண்ணாவையும் பெரியாரையும் கற்க வேண்டும். அண்ணா உடைய கொள்கையின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையாக நடத்தினார். அதே வழியில தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் அவருடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் இளைஞரணியினுடைய மாநில தலைவர் உதயநிதி அவர்களும் அதே போல அவர்கள் பெரியார் அண்ணா கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் வழியில கூடிய மாணவ நண்பர்களும் இளைஞர்களும் அதன் வழியில் வர வேண்டும் என்றுதான் அவர் கோரிக்கை வைக்கின்றார். அந்த வகையில அறிவியல் பார்வையோடு இயக்கம் நடக்க வேண்டும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கொடி கை வேட்டியும் கட்டிக்கொண்டு இந்த கையில கயிறு கட்டுவது, கழுத்தில கயிறு கட்டுவது, நெற்றியில குறியிடுவது என்பது இருந்தால் அது அறிவியலுக்கு ஒப்பானதல்ல என்பதை குறிக்கின்ற வகையில் தான் ராஜா அவர்கள் பேசியிருக்கின்றார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே அவர் ஆட்சியின் போது அமைச்சராக இருந்த ஒருவர் தீமிதித்த போது அதை நெற்றியில குங்குமம் வைத்துக் கொண்டு வந்தவர்களை அவர் குறிப்பிட்டு சொல்லி அது உறுப்பினராக பொறுப்பில் இருப்பவர்கள் இதை செய்யக்கூடாது என்று எடுத்து காட்டியிருக்கின்றார். அந்த வகையில் தான் ராசா அவர்களும் பேசியிருக்கிறார் தவிர அவர் மக்களிடத்திலோ மற்றவரிடத்திலோ இதை வலியுறுத்தவில்லை. உறுப்பினராக இருக்கின்றவர்கள் இந்த கொள்கையின் அடிப்படையில இருக்க வேண்டும் என்றுதான் குறிப்பிடுகின்றார். அவர் பேசியது சரி. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோவை ராமகிருஷ்ணன்.